எல்லாம் காலியா என்ன? சியூ. ஓகே ஓகே டிசெட்கே ஃபைட் எடுத்துட்டு இருக்காங்க. டிசெட்கேலேருந்து பார்த்தீங்கன்னா யாரையும் ஒருத்தர் அடிச்சு விட்ருக்காரு. ட்ரிகரு. ஓகேங்க, புலாரிக்கு ஒரு நல்ல லிஃப்ட் வருது. பட் ட்ரிகர் பார்த்தீங்கன்னா ஒரு வெறியான ஃபைட் எடுத்துக்கிட்டு இருக்காரு. டில்லி ப்ரோவை அடிக்க போகிறாருன்னு நினைக்கிறேன். ஓகே டில்லி ப்ரோ நாக் வச்சிட்டாங்க. டில்லி ப்ரோவுக்கு வந்து ஒரு வாட்டர் கிரனேடை த்ரோ பண்ணிட்டு போயிட்டு இருக்காரு. இவருக்கு லாக் ஆகுதா இல்லை எனக்கு லாக் ஆகுதானே தெரில மக்களே. ஓகே இங்கே ஒரு ரிவைவ் நடந்துகிட்ருக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம பிரபாயிஸ் லைவ் தான் இருக்கார். ஸோ ரூபிகா ஏறி போனோன்னே என் தலைவன் நாக் பண்ணி அழுத்தி விட்றாரு. ஓகேங்க 4 கில் இருக்குங்க. 4 கில்லும் பிரபா தலைவனுன்ற மாதிரி இருக்குது. ஸோ ஏறி வந்து ஒரு தனியாக அழுத்துறாரு மக்களே. பின்னாடி இருக்காரு பாருப்பா 2 பேர். அழுத்தி விடு பார்ப்போம். ஐயோ பின்னாடியா? முன்னாடி இல்லை பின்னாடி. அவங்களே வராங்க பாரு. என்னையா கிட்டக்க வந்தால் கூட அடிக்க மாட்டேங்கிறேன். ஓகே நைஸ், இங்கே முடிஞ்சிருச்சு. ஸோ அதே மாதிரி நம்ம ரிஃப்ளெக்ஸுமே பார்த்திங்கன்னா பயங்கரமாக ரிஃப்ளெக்ஸ் கொடுத்து நொறுக்கிக்கிட்டு இருக்கார். என்னங்க ஓகே ரிஃப்ளெக்ஸில் இருக்கார். ஸோ ஃபுல்லாக யார் நாக்கு வச்சான்னு தான் மக்களே தெரில. உங்கள் ஃபேவரட் டீமை கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. அப்படியே ஒரு லைக்கை போட்டு. ஸோ பார்க்கலாம். ஆனந்து இல்லை ஆனந்து அடியில் யாரையாச்சும் அப்படின்ற மாதிரி ஆனந்து நீந்திக்கிட்டு இருக்காரு. ஸோ டீம்ஸ் எல்லாம் சேர்த்துட்டு வேறு இடத்துல இறங்க ஆரம்பிட்டாங்க. இப்போதைக்கு இங்கே ஃபைட் இருக்க மாதிரி தெரில. ஈவெண்ட்டில் தான் ஃபைட்டு போயிட்டுருக்கு. ஸோ ஆர்எஸ்குள்ளே இப்போ வந்து மிஸ்டர் ஜே வந்து முடிச்சு விடுறாரு. மிஸ்டர் ஜே வந்து முடிச்சிட்டாங்க. ஓகே இங்கே ஒரு வேறு மாதிரி வெறியான ஃபைட்டு போயிட்டு இருந்துச்சு. ஆனந்த் லூட் அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு மக்களே. ஓகே கார்டன் லட்சு ப்ரோ திரும்பவும் மீண்டும் வந்து ரிவெஞ்ச் எடுப்பண்டான்ற மாதிரி நம்ம ரிஃப்ளெக்ஸுக்கிட்டே நெருங்கி போயிட்டுருக்காரு. சியூ வாட்டர் பால் போட்டு மேலே வராரு மக்களே. ஸோ அச்சுவால் ஏதாவது ஒரு அற்புதம் பண்ண முடியுமா? ஓகே லூக்கஸை பார்த்துட்டாரு அச்சு. லூக்கோ ஸ்குவாட் வந்து யாரையும் அடிச்சுட்டு இருக்காங்க. இங்கே நின்றுட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ பார்க்கலாம். லைக் சந்தோஷம் வெறியா பிரபா ப்ரோ. பிரபா ஃபயர் காமிச்சிட்டு இருக்காரு தலைமை வச்சுக்கிட்டு. ஸோ அந்த சைடு சூக்கோவும் அடிச்சிட்டாரு. தருணம் அது. ஓகே ரூபனையுமே இங்கே நாக்கு வச்சிட்டாரு. சூக்கோ ரூபனை அடித்து முடிச்சுட்டு ஏறி ஓடிக்கிட்டு இருக்காரு. ஸோ பின்னாடியே ஃபாலோ பண்ணுவோம் சூக்கோவை. ஓகே இங்கே எம்பி குமாரை ரிவைவ் எடுத்துட்டாருன்னு நினைக்கிறேன். இப்போ இங்கே ஒரு 1v4 பண்ணுவாரா சூக்கோ? ஆல்ரெடி 1 டவுனு. ஸோ ஃபுல்மேட் கிட்ட சுற்றிட்டார் மக்களே. இப்போ எனக்கு தெரிஞ்சு தாஸுக்கும் பிரபா ப்ரோவுக்கும் கொஞ்சம் அடி. ஓகே ஏறி அடிக்கிறான் தலைவன். பிரபா ப்ரோ காலி. ஓகே எம்பி குமார் வந்து கொக்கி குமார்ன்ற மாதிரி ஸோ அடித்து விட்டு டீமை தூக்கிட்டு இருக்காருங்க. நல்லா ஃபார்மில் இருக்கிறாங்க. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுவோம். ஓகே இங்கே கட்ஸை வந்து தாஸை மறுபடியும் நாக்கு வச்சு அழுத்துறாரு. ஓகே பிரபா இஸ் லைவ். அதாவது பண்ண முடியுமா? ஓகே இங்கே எம்பி குமார் பின்னாடி வந்து கட்ஸு குதிச்சு என்னங்க கட்ஸுன்னு பேரை வச்சுட்டு குதிச்சு ஓட பார்த்தீங்க அடிச்சு விட்டாங்க. ஓகே பிரபா ப்ரோ ஃபார்மில் தாங்க இன்றைக்கி வந்துருக்கிறாரு கேம் உள்ள. சாரி ப்ரோ நெக்ஸ்ட் மேட்ச் இருக்குது ப்ரோ, ஜாயின் பண்ணிக்க ப்ரோ. நெக்ஸ்ட் மேட்ச்சில் டீமோட ஜாயின் பண்ணிக்கோ. ஸோ கொஞ்சம் சீக்கிரமாக வந்து முன்னாடியே உட்காந்துருங்க ப்ரோ. ரொம்ப லேட் எடுத்திங்கன்னா தான் லைக் இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் வருது. ஸோ அதை அப்கமிங் டேஸில் நம்ம வந்து அவாய்ட் பண்ணிக்கணும்னா வந்துருங்க, ஜாயின் பண்ணிவிடுங்க. ஓகே ரிஃப்ளெக்ஸ் தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்தையே ஹோல்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரிஃப்ளெக்ஸ் ஒரு டீம் மெயின் மேலே. ஓகே டில்லியை வந்து பிரின்ஸ் ஓபி நாக்கோஸ்ட். பிரின்ஸ் ஓபி உட்காந்துருக்க இடத்த பாருங்களேன். ஒரு ஓபியான ஆங்கிள் எடுத்து உட்காந்துருக்காரு மக்களே. டில்லி ப்ரோ அழுத்தி விட்டார். ஸோ இங்கே டீம் 2 வந்து ஃபுல்லாக பிடிச்சி உட்காந்துருக்காங்க மக்களே ஒரு செவுத்தையும். ஸோ இங்கே ஒரு 3v3 அப்படின்ற மாதிரியான ஒரு பேட்டில் போயிட்டுருக்கு. பார்க்கலாம். மாலியெல்லாம் கண்ட மெனிக்கு தூக்கி எறிகிறாங்க. ஆனால் ஓகே பிரின்ஸு பேட் ஓபி வந்து கீழே விழுந்துட்டாரு. சியூ வர்சஸ் பேட் ஓபி அப்படின்ற மாதிரி தான் மக்களை இருக்குது இப்போதைக்கு. ஸோ டிஎம்எக்ஸ் வேறு வந்து எடுத்துகிட்ருக்காங்க. ஓகே ரிஃப்ளெக்ஸ் இங்கே மேலே நாக்கு வச்சுட்டாங்க மக்களே. ஆனந்த் ஏறி முடிப்பாருன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ரிஃப்ளெக்ஸை லூக்கஸ் ஆனால் ஏறி முடிக்க வெளில ஆனந்த் போனால் அடிப்பார். ஸோ பட் ரிஃப்ளெக்ஸை வந்து இங்கே தூக்குறது ஒரு ஸ்மோக்கை போடுறாரு மக்களே. ஸ்மோக் போட்டு ஒரு ரிவைவ் எடுக்கிறீங்க. ரிவைவ் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ பேட் ஓபி ஆனந்த் ஏறி எப்பாரா ஏறலாமே மக்களே. ஏன் படுத்து கிடக்க மக்களே? ஏறினா முடிச்சிடலாம். நீ
தெரியல, நமக்கு தெரியுது, ஆனந்துக்கு தெரியல மக்களே. பட் இங்கே லூக்கஸ் வந்துட்டாரு தூக்கி விட்டுட்டு. ஓகே லூக்கஸ் ஏறி வராரு. ஓகே ஆனந்த் வந்து லூக்கஸ் நாக் வச்சிட்டாரு. நைஸ் ஜிஜி. நாக் வச்சு அடிச்சு விட்டாரு மக்களே. ஓகே அந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்ம பேட் ஓபி, பிரின்ஸ் ஓபி எல்லாருமே பார்த்தீங்கன்னா நம்ம தாஸும் பிரபாஸ்லையும் வந்து நாக் வச்சு முடிக்கிறாங்க. ஓகே ரிஃப்ளெக்ஸ் பறந்து வந்து படுத்து அடிச்சு வரா பிரின்ஸ் ஓபியை. நைஸ் நாக் வச்சு 2 கில்லையும் இவர் செக்யூர் பண்ணிட்டாரு. பின்னாடி இந்த தாஸையும் பிரபாஸ்லையும் சூக்கோ நாக் வச்சு விட்டாரு. ஏறி வந்து அடிச்சு விட்டாரு. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம தாஸ் ஓகே ஆனந்தோட இங்கே ஒரு சரியான ஃபைட் எடுத்துட்டாங்க. ஆனந்த் ரூபன் எல்லாம் இருக்காங்க. காரை கொண்டு வந்து கொடுத்தாரு மக்களே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆனந்தும் நாக்கு தாஸை ஏறி வந்து பேட் ஓபி அடிக்கிறாரு. பேட் ஓபி நாக்கு பிரபாஸ் லைவ் மட்டும்தான் அந்த லாஸ்ட்டு கைன்னு நினைக்கிறேன். ஸோ பிரபாஸ் லைவ் அண்ட் இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்ம பேட் ஓபின்னு நினைக்கிறேன். வேறு மாதிரி மக்களே இங்கே ரிவைவ் எடுக்கிறாங்க. ஸோ 2 டீம்லேயுமே ரிவைவ்ஸ் தான் நடக்குதுன்னு நினைக்கிறேன். பட் பேட் ஓபி ஆனந்தை தூக்கிக்கிட்டு இருக்காரு. ஸோ ஒரு சரியான 4v4 மக்களே. இங்கே அட்டகாசமான 4v4 போயிட்டுருக்கு. பிரபாஸ்ல ரூபனை தூக்கி விட்டாரு. தாஸும் எம்பி குமார் இன்னும் எல்லாமே அலைவாக தான் இருக்காங்க இந்த சைடு. ஸோ எல்லாருமே தூக்கிக்கலாம். ஓகே ஆனந்த் வந்து ஒரு லிஃப்ட் வைக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு. பட் ரூபனை வந்து ஃபால் பேக் பண்ண சொல்லிட்டாரு பிரபா ப்ரோ. போயிடு இதை வந்து நான் பார்த்துக்கிறேன். ஓகே ஆனந்தையும் நாக் வச்சிட்டாரு. பேட் ஓபி மட்டும்தான் அந்த லாஸ்ட் மேன். ஸோ நின்றுக்கலாமே ரூபன் போயிட்டாருன்னு தான் சொல்லணும். ஓகே வந்து அழுத்தி விட்றாரு. முடிஞ்ச வரையும் அழுத்துவோண்டா எல்லாம் அப்படின்ற மாதிரி அழுத்தி விட்டு பிரபா ப்ரோ நின்றுட்டுருக்காரு. பேட் ஓபி வராரு. கத்தியை வச்சு வெட்டிக்கிட்டு இருக்காரு. பாவுங்க புல்லட் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ சுற்றி பிடிச்சி விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. ஓகே கத்தியில வெட்டுறாரு மக்களே. ரூபனையும் வெட்டிட்டாரு. யாருக்கிட்டையுமே புல்லட் இல்லை. ஒரு மீலி ஃபைட் போயிட்டுருக்குங்க. பார்க்கலாம் பேட் ஓபி. ஓகே பேட் ஓபி ஸ்குவாடையே முடிச்சிட்டான் மக்களே. மனுஷன் கத்தியில் வெட்டிட்டு இப்போ டீமையுமே